அவரு எதிர்த்து கேள்வி கேட்கல. என்ன சிலுவையில தானே அறைவேன்னு சொன்னீங்க, என்னை ஏன் அடிக்கிறீங்க? கன்னத்துல என் முகத்துல ஏன் துப்புறீங்க? என் தலையில ஏன் முழுக்கீட வைக்கிறீங்க? என்னை ஏன் சாட்டையால அடிக்கணும்? இப்படி என்னை ஏன் வாரினால அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணல, அந்த இடத்துல கேள்வியே கேட்கல. அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார். எதுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்? நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாருக்காகவும் எதற்காகவும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக, நாம இன்றைக்கு விடுதலையா இருக்கும்படியாக அவர் அன்னைக்கு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆனா அவர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சிலுவையில மரித்தார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையிலிருந்து விடுதலையாக்கி தேவன் மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்த்தாரோ,